ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ரேவதி ஆரி ஒர்க்ஸ். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஆரி ப்ளவுஸ் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் ஒர்க் போட்டுட்ருக்கேன். என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாரியும் ப்ளவுஸும் சேம் கலர், லைட் க்ரீனிஷு. நெக்கு பார்ட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன். பேக் நெக்கில் இந்த கஸ்டமர் என்னோடய ஸ்டூடெண்ட். இப்போ கரண்ட்டில் அவங்களுக்கு கிளாஸ் போயிட்டுருக்கு. ஒரு சிம்பிள் ஒர்க்கு கேட்டிருந்தாங்க. சாரியில் ஒரு சிம்பிள் மிஷின் எம்ப்ராய்ட்ரி ஒர்க் இருக்குது. சாரியும் ப்ளவுஸும் ஒரே கலருன்றதுனால ஆப்ஷன் எதுவும் இல்லை. எதனா ஆட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அவங்க இல்லை, சேம் கலர்லேயே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஜரியில் அவங்களே ஸ்டிச் பண்ணிருவாங்க டைலரு. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அதனால் 3 லைன்ஸ் போட்டிருக்கேன். இல்லைனா நார்மலாக 2 லைன்ஸ் தான் பண்ணுவோம். 3 லைன் ஜரி வச்சு செயின் ஸ்டிச் போட்டுட்டு சுகர் பீடு, அடுத்தது பைப்பிங் த்ரெட்டு வச்சுட்டு நம்ம மிஷின் த்ரெட்டில் வச்சுட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருக்கேன் பாருங்கள். இதை வச்சு நம்ம ஜிக்ஸாக் போட்டு லாக் பண்ணியாச்சு. இப்போது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி ஜிக்ஸாக் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜிக்ஸாக் போட்டு முடிச்சுட்டு இதில் லோடு ஸ்டிச் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். பைப்பிங் த்ரெட் வச்சு நம்ம ஜிக்ஸாக் போட்டுட்ருக்கோம். எப்படி நான் வச்சு ஜிக்ஸாக் போடுறேன்னு பாருங்கள். இது ரொம்ப கிட்ட போடணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு மேலே நம்ம லோடு ஸ்டிச்சு போட போகிறோம். அதனால் கொஞ்சம் லாங்காகவே போட்டுக்கலாம். இந்த பக்கம் நிறைய கேப் விடக்கூடாது. நிறைய கேப் விட்டோம் அப்படின்னா லோடு ஸ்டிச்சு ரொம்ப அகலமாக நமக்கு பட்டையாக வந்துடும். ரொம்ப பட்டையாக இருந்தாலும் லோடு பார்க்க நல்லா இருக்காது. நான் பொறுமையாக பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி பைப்பிங் த்ரெட்டு முன்னாடியே நம்ம தேவையான அளவு வச்சு பார்த்துட்டுலாம் கட் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரும்போது இங்கே குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் எப்பவுமே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் இருக்கும் போது, இப்போ பாருங்கள், இன்னும் நான் ஒரு ஸ்டிச்சோ 2 ஸ்டிச்சோ போட்டால் தான் முடியும். அப்படி இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சு நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கணும். நான் கட் பண்ணிவிட்டு நாட் போட்டுட்டு லோடு ஸ்டிச் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம செல்ஃப் கலர்லேயே, ப்ளவுஸ் கலர்லேயே சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக, ப்ளவுஸை விட கொஞ்சம் டார்க்காக எடுக்கும் போது நமக்கு என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். அதனால் கொஞ்சம் டார்க் கலரில் எடுத்திருக்கோம். இப்போது இதுக்குள்ளே ஆல்ரெடி நான் வீடியோஸில் சொல்லியிருப்பேன், இதுக்கு மேலே ஒரு லேபிள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை எடுத்து இதில் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இது காட்டுறேன் பாருங்கள். இந்த லேபிள் தான். சப்போஸ் நமக்கு த்ரெட்டு காலி ஆயிடுச்சுனாலும் நம்ம இதை பிரித்து இதில் ஒரு நம்பர் வரும். இந்த ஷேட் நம்பரு பாருங்கள், 1004 வருது. இந்த நம்பரை கூட நம்ம சொல்லி கடையில் கேட்டு வாங்கிக்கலாம். நம்ம இந்த லேபிளை தூக்கி போடாமல் இதுக்குள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போது ஒரே கலரில் 2 த்ரெட் எடுத்துருக்கோம். இந்த 2 த்ரெட்டை வச்சு நம்ம நாட் போட்டுட்டு லோடு ஸ்டிச் ஆரம்பிக்கலாம். இப்போது லோடு ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க, இந்த பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு இந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா கவர் ஆகும். இல்லைன்னா நமக்கு இந்த பைப்பிங் த்ரெட்டு மேலே தெரியும். நம்ம லோடு போடும்போது இந்த பைப்பிங் த்ரெட்டு கொஞ்சம் கூட அந்த லோடுக்கு மேலே வெளியில் தெரியக்கூடாது. அதனால் இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் பாருங்கள். எப்பவுமே 2 த்ரெட்டு வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம்.
இப்போது இங்கேயும் கொஞ்சம் கேப் இருக்குது. அது வந்து நம்ம எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டு கடைசியாக கூட நம்ம போடலாம். இதுக்குள்ளே பைப்பிங் த்ரெட் மட்டும்தான் வைக்கணுமான்னா இல்லை, நக்ஷு வச்சு கூட நம்ம லோடு ஸ்டிச் போடலாம். எனக்கு சொல்லி கொடுத்த என் குருவுமே நக்ஷு வச்சு தான் சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள்லாம் நக்ஷு வச்சு தான் நிறைய லோடு ஸ்டிச்செலாம் போட்டிருக்கோம். இப்போ தான் பைப்பிங் த்ரெட் வச்சு போடுறாங்க. செல்ஃப் கலருன்றதுனால கொஞ்சம் டல்லாக தெரியும் உங்களுக்கு. போட்டு முடித்து ஃபினிஷிங் ஆன பிறகு தான் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். பக்கத்தில் சுகர் பீடு நம்ம ஒரு லைன் வைக்க போகிறோம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பைப்பிங் த்ரெட்டை ரொம்ப அழுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு எம்போஸ்டாக தெரியாது, கொஞ்சம் ஃப்ளாட்டான மாதிரி ஆகிரும். முடிஞ்ச அளவுக்கு கீழே த்ரெட்டையும் மேலே ஊசியும் லூஸாக பிடிச்சிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா எம்போஸ்டாக தெரியும். இப்போ நம்ம ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக கேப் தெரியுது பாருங்கள் மேலே. அதை வந்து நம்ம கடைசியாக கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும் போதே கூட நம்ம சின்னதாக போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இது எதுக்காக நான் கேப் விட்டுருக்கேன் அப்படின்றதுக்காகனா, இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவே நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இந்த மாதிரி நின்றுடுச்சு, பிகினர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லோடு ஸ்டிச்சுனாலே கொஞ்சம் பயப்படுவாங்க. அப்படி பண்ணும்போது இந்த இடத்துல சரியாக வரல, எனக்கு கொஞ்சம் கேப் வந்துருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 2-3 குட்டி குட்டி லோடு போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். மேலே ஒரு குட்டி செயின், லாங் செயின், அகெயின் கீழே ஒரு ஷார்ட் செயின், லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், அகெயின் லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். இதையே தான் நம்ம கண்டினியூ பண்ணி நெக்கு ஃபுல்லாகவே முடிக்க போகிறோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது ஃபுல்லாமே முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கலருக்கு பிங்க்குலாம் நல்லா லுக்காக இருக்கும். சாரியும் ப்ளவுஸும் சேம் கலர்ன்றதுனால நமக்கு எந்த கலரை ஆட் பண்ண முடியல. இதை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். லோடு ஸ்டிச்சு முடிச்சிட்டோம். லோடு ஸ்டிச்சு முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு லைன் சுகர் பீடு வச்சாச்சு. நீங்கள் பாருங்கள், எங்கேயுமே மேலே வந்து பைப்பிங் த்ரெட்டு தெரியாது. நம்ம கிட்ட கிட்ட நெருக்கமாக லோடு ஸ்டிச் போடணும். பைப்பிங் த்ரெட்டு மேலே தெரிஞ்சதுன்னா நமக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதே மாதிரி இங்கே எண்டு பாருங்கள், ஸ்டார்ட் பண்ண பார்த்திங்களா கேப் இருக்குதுன்னு சொன்ன பாருங்கள். சின்ன சின்னதாக நம்ம லோடு ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இங்கே பார்க்கும்போது எங்கேயுமே பைப்பிங் த்ரெட்டு மேலே தெரியாது. அந்தளவுக்கு நம்ம நெருக்கமாக போடணும். பக்கத்தில் ஒரு லைன் சுகர் பீடும் வச்சுட்டேன். நெக் லைனு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒன் சைடு மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு ட்ரையாங்கிள் ஷேப் வரைஞ்சிருக்கேன். இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு ஏதாவது ஒரு டிசைன் கொடுத்து இந்த டிசைன் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். நீங்களே ஏதாவது பண்ணுங்கன்னும் போது தான் நமக்கு வந்து நிறைய யோசனைகள் வரும். க்ரியேட்டிவிட்டியாக நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்போம். சாரியில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு குட்டி குட்டி ட்ரையாங்கிள் ஷேப்பு, அதில் லோடு ஸ்டிச் இருந்துச்சு. எனக்கு சரி அதை நம்ம வந்து ரிலேட்டடாக என்ன பண்ணலாம் அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ணேன், ஒரு சின்ன கார்ட்போர்டில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கட் பண்ணிட்டேன்.
எல்லாமே ஈவனாக ஆஃப் இன்ச் இருக்க மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் கட் பண்ணிவிட்டு இப்போது இதை அப்படியே வச்சு நான் வரைஞ்சிக்கிட்டேன். ட்ரேஸ் பண்ணலை. சரி, நம்ம ஒன் சைடு தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து அன்ஈவனாக ரேண்டமாக தான் பண்ண போகிறோம். அதனால் ட்ரேஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஐடியா பண்ணேன். இந்த கார்ட்போர்டில் கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு வாட்டர் எரேசபிள் பென் இருக்குது, அந்த பென்னு வச்சு நம்ம வரைஞ்சிட்டோம். சப்போஸ் தப்பானாலும் நம்ம தண்ணி தொட்டு தொடச்சோம் அப்படின்னா அது போயிடும். அதனால் இந்த பாருங்கள், அன்ஈவனாக நமக்கு எப்படிலாம் வேணுமோ ரேண்டமாக நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி ரஃப்பாக வச்சு நான் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம வந்து செயின் ஸ்டிச் அவுட்லைன் பண்ணிவிட்டு லோடு போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே சுகர் பீடு வச்சோம் அப்படின்னா ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடும். இப்போது நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதை முடிச்சு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் எடுத்திருக்கேன். இதில் முதல்ல நம்ம செயின் ஸ்டிச் போட்டு அவுட்லைன் பண்ணிக்கலாம். இல்லை செயின் ஸ்டிச்சு வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லோடு ஸ்டிச்சும் இந்த மார்க் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயும் நம்ம அப்படியே லோடு ஸ்டிச்சு கண்டினியூ பண்ணலாம். 2 மெத்தடில் நம்ம இதை போடலாம். இப்போது இதுக்கு மேலேயும் நம்ம லோட் போட போகிறோம். லோட் போடும்போது நான் நாட் போட்டுட்டு ஆரம்பிக்கிறேன். இது வந்து எம்போஸ்டாக வேணும்னா நம்ம இதுக்குள்ளே பைப்பிங் த்ரெட் வைக்கணும். நான் எம்போஸ்டாக போடல, ஃப்ளாட்டாக தான் ஒரு லோடு போட போகிறேன். வெளியிலேருந்து எடுக்கிறேன் பாருங்கள். இந்த நீடில் வந்து புதுசு, பழகிறதுக்காக ஸ்டூடெண்ட் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. உள்ள அகெயின் லாங் செயினு, வெளியே உள்ள வெளியே. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எனக்கு இந்த ஊசி இன்னும் பழகலை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இதில் வர்றது கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் பழகி கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஊசியில் ட்ரை பண்ணுறேன். அந்த சேரீலையும் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்புக்குள்ளே லோடு தான் இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஐடியா வந்துச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதை சுற்றியும் நம்ம சுகர் பீடு வச்சுட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இப்போது சுகர் பீடு வைக்கலாம். சுகர் பீடு எடுத்துக்கிறேன். சுகர் பீடு எடுத்துகிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை சுற்றி நம்ம சுகர் பீடு இந்த ஷேப்புக்கே வைக்க போகிறோம், ட்ரையாங்கிள் ஷேப்புக்கே. எப்பவும் போல் 2 பீடு வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் வைக்கிறேன். நமக்கு இந்த ஷேப் வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டேன். அகெயின் ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக நமக்கு கிடைக்கும்.
பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மறுபடியும் நான் பீடை லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு 2 பீடு ஒன்று எக்ஸ்ட்ரா விட்டுட்டு எம்டி த்ரெட்டில் குத்தி அதுக்கப்புறம் சுகர் பீடு விடுறேன். அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த கரெக்டாக ஷார்ப்பெல்லாம் வந்துடும். இப்போது நம்ம ஒரு மெத்தடில் லோடு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். செயின் போட்டு பாருங்கள், ஷார்ப் வந்துருச்சு. இப்போ நான் நாட் போட்டுறேன். நாட் பண்ணிட்டேன். இப்போது ட்ரையாங்கிள் ஷேப் முடிஞ்சிருச்சு. இப்போது அடுத்தது வந்து செயின் ஸ்டிச் போடாமையே நான் லோடு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் குயிக்காக முடியும். பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுட்டு கூட போடுங்க. பிகினர்ஸாக இருந்தால் செயின் ஸ்டிச் ஏன் போட சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப்பு கிடைக்கும், ட்ரையாங்கிள் ஷேப்பு. இப்போ அடுத்தது பண்ணுறேன் பாருங்கள். அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறேன். இது இந்த சைடே தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நமக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வெளியிலேருந்து எடுக்கிறேன். உள்ள அகெயின் இந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ள வெளியே, உள்ள வெளியே, உள்ள இந்த அவுட்லைனுக்கு வெளியே. இப்படி பண்ணும்போது நமக்கு வேலை கொஞ்சம் குறையும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அவுட்லைன் பண்ணிவிட்டு போடுறோம் அப்படின்னா நமக்கு டைம் எடுக்கும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம சுகர் பீடு வைக்க போகிறோம். அதனால் நமக்கு ஃபினிஷிங் கிடச்சிடும். இதை முடிச்சுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. பேக் நெக்கில் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. எல்லா ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் லோடு ஸ்டிச் போட்டு சுகர் பீடம் வச்சாச்சு. அதோட அவுட்புட் பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் அண்டு நீட்டாக அழகாக எலிகண்ட்டாக வந்திருக்கு. கொஞ்சம் ரிச்சாகவும் தெரியுது. இப்போ இதே மாதிரி நம்ம 2 ஸ்லீவுக்கும் ஃப்ரண்ட் நெக்குக்கும் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நாம் பார்க்குறது வந்து ஃப்ரண்ட் நெக்கும் முடிஞ்சிருச்சு. 2 ஸ்லீவுமே முடிச்சிட்டேன். ஃபுல் ப்ளவுஸ் முடிச்சாச்சு. நம்ம பேக் நெக்கில் என்ன ஒர்க் பண்ணியிருந்தனோ சேம் தான். செயின் ஸ்டிச் போட்டுட்டு சுகர் பீடு, லோடு ஸ்டிச்சு, அதுக்கு பக்கத்தில் சுகர் பீடு, லோடுக்குள்ளே பைப்பிங் த்ரெட் வச்சுருக்கோம். செயின் ஸ்டிச் வந்து 3 லைன்ஸ் போட்டிருக்கேன். பேசிக்கம் கொடுத்துட்டு நமக்கு பேக் நெக்கில் எப்படி ஒர்க் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு அதோட கண்டினியூட்டி தான். ரேண்டமாக நமக்கு எப்படிலாம் தோணுதோ அந்த பக்கம் வச்சு வரைஞ்சிட்டு லோடு ஸ்டிச்சு, அதுக்கு அவுட்லைனு சுகர் பீடு. இதுதான் ஃப்ரண்ட் நெக்கு. அடுத்தது நம்ம ஸ்லீவ் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஸ்லீவு. பேக் நெக்லேயும் ஃப்ரண்ட் நெக்லேயும் என்ன ஒர்க் பண்ணியிருந்தனோ சேம் தான். செயின் ஸ்டிச்சு, சுகர் பீடு, பைப்பிங் த்ரெட் வச்சுட்டு லோடு, அகெயின் சுகர் பீடு, பேசிக் லைன் சிம்பிளாக கொடுத்துட்டு ரேண்டமாக எப்படிலாம் நமக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வரைஞ்சிட்டு லோடு ஸ்டிச் வந்து ஃப்ளாட்டாக போட்டுட்டு சுகர் பீடில் அவுட்லைன் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கீழே 5, 4, 3, 2, 1 அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் நான் வந்து பேக் நெக்லேயும் ஸ்லீவ்லேயும் புட்டாஸ் கொடுக்கல. நம்ம புட்டாஸ் கொடுத்தோன்னா இதோட லுக்கு குறைஞ்சிரும்.
இந்த டிசைனோட லுக்கு. அதனால் நான் இந்த டிசைனுக்கு புட்டாஸ் கொடுக்கல. இன்னொரு ஸ்லீவும் இது பக்கத்துலேயே இருக்குது. இந்த பக்கம் வச்சு லாக் பண்ணிவிட்டேன், அதனால் தெரியல. 2 ஸ்லீவும் ஒரே பக்கம் வந்துருச்சு. இந்த டிசைன் வந்து சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக நல்லா எலிகண்ட்டாக இருக்குது. இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.